वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्ति भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिने नामिने। नमस्ते श्रीमदे सारस्वते भक्ति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। हरे रामा राम रामा हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. பாகவதம் லாஸ்ட் கிளாஸ் இது நம்ம நேற்று பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ கூப்பிடுறாங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ கேக்குது இல்லையா? கேக்குதுங்க மாதாஜி. ஹரே ஓகே ஓகே. நம்ம எங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் நமஸ்காரம் மாதாஜி. 18 முடிச்சோம் மாதாஜி. நமஸ்காரம். 3வது சாப்டரா? ஆமா மாதாஜி. 3ல 18 வரைக்கும் பார்த்தோமா? தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் பதம் 19. ஸோ யுதிஷ்ட மகாராஜரை பத்தி போன இதுல பார்த்தோம். இது பகவானுடைய பிருந்தாவனத்திலேருந்து அடுத்து பகவானுடைய லீலைகளை நம்ம இப்போ பார்க்குறோம். பிருந்தாவன லீலைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம பதம் 19. பகவான் அபி விஸ்வாத்மா லோக வேத பதானுக காமான் சிஷேவ
தவார்வத்யாம் அசக்த சாங்கியமாஸ்திதः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அதே சமயத்தில் பகவானும் வேத விதிகளுக்கு ஏற்ப துவாரகாபுரியில் வாழ்வை அனுபவித்து வந்தார். சாங்கிய தத்துவத்திற்கு ஏற்ப பகவான் துறவிலும் ஞானத்திலும் நிலை பெற்றிருந்தார். ஸோ சாங்கிய தத்துவம்னா என்ன அப்படின்னு நம்ம பின்னாடி இந்த 3வது ஸ்கந்தத்திலேயே நம்ம பார்க்கலாம். பெரிய ஸ்கந்தம், 3வது ஸ்கந்தம், 2வது பெரிய ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லலாம். 10வது ஸ்கந்தம் தான் ரொம்ப பெரிய ஸ்கந்தம். 3வது ஸ்கந்தமும் பெரிய ஸ்கந்தம், 2 புக்கு இருக்கு. நம்ம இப்போ முதல் பாகம் தான் பார்த்துட்டு இருக்கோம். பொருளுரை திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். யுதிஷ்ட மகாராஜன் மண்ணுலக சக்கரவர்த்தியாக இருந்த பொழுது துவாரகாபுரியின் அரசராக இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாதீசர் என்று அழைக்கப்பட்டார். மற்ற சிற்றரசர்களைப் போலவே பகவானும் யுதிஷ்ட மகாராஜனின் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மொத்த படைப்பிற்கும் பரம பேரரசர் என்ற போதிலும் வேத கொள்கைகள் மனித வாழ்வுக்கு வழிகாட்டியாக விளங்கியதால் பூமியில் அவதரித்த பொழுது பகவான் அக்கொள்கைகளை மீறியதே இல்லை. சாங்கிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட வேத கொள்கைகளுக்கேற்ப மனித வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுதான் வாழ்வை அனுபவிப்பதற்குரிய சரியான வழியாகும். இத்தகைய அறிவும் துறவும் வழக்கமும் இல்லாவிட்டால் பெயரளவேயான மனித நாகரிகம் உண்டு அருந்தி மகிழ்ந்து அனுபவிக்கும் மிருக சமூகத்தை விட எவ்விதத்திலும் உயர்ந்ததல்ல. பகவான் தம் விருப்பம் போல் சுதந்திரமாக செயல்பட்டார். எனினும் தமது அனுபவபூர்வமான உதாரணத்தின் மூலமாக துறவு மற்றும் அறிவு ஆகிய கொள்கைகளுக்கு எதிரான ஒரு வாழ்வை மேற்கொள்ளக்கூடாது என்று போதித்தார். சாங்கிய தத்துவத்தில் மிகவும் விரிவாக விளக்கப்பட்டது போல் அறிவையும் துறவையும் அடைவதுதான் வாழ்வின் உண்மையான பூரணத்துவமாகும். பௌதிக வாழ்வின் எல்லா துன்பங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அதே சமயம் ஒழுங்கான முறையில் உடல் தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இத்தகைய மிருகத்தனமான வாழ்வை துறக்க வேண்டும் என்ற மனித வாழ்வின் நோக்கத்தை அறிவதே உண்மையான அறிவாகும். உடல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது மிருக வாழ்வாகும். ஆத்மாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதே மனித லட்சியமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கிருஷ்ணனை பத்தி நிறைய தவறான அபிப்பிராயங்கள் பொதுவா இந்த பௌதிக உலகத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா விருந்தாவனத்து லீலைகளை அவங்க என்ன பண்றாங்க, தவறா புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலேயே கிருஷ்ணர் துவாரகையில எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனுடைய வாழ்க்கை, அவர் ஒரு அரசரா துவாரகையில எப்படி வாழ்ந்தார். ஏன்னா குழந்தை பருவத்து லீலைகள் அப்படிங்கிறது பால்ய லீலைகள் லௌகிக்க ஒரு நோக்கத்தோட பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் பெண்களோட விளையாடினார், பெண்களோட ராசனம் ஆடினார், பெண்களுடைய ஆடைகளை கவர்ந்து கொண்டார், வெண்ணெய் திருடினார். இப்படிலாம் லௌகிக்கமா பாக்குறவங்களுக்கு அது நிறைய தவறுகள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனா சிறு குழந்தையா இருந்து கிருஷ்ணர் அது செய்த லீலைகள் எல்லாம் தன்னுடைய பக்தர்களுடைய பூரணமான விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக பகவான் அப்படி செய்தார் அப்படிங்கிறது நாம ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அது கிளியர் ஆகுது. ஆனா அதே லௌகிகவாதிகள் பகவானுடைய துவாரகாபுரி லீலைகள் பார்க்கணும். துவாரகையில பகவான் எப்படி வாழ்ந்தார், நித்தியம் அவர் தன்னுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது துவாரகையில எப்படி கழித்தார் அப்படின்னு பார்க்கணும். காலையில எழுந்த உடனே பகவான் கொஞ்ச நேரம் தியானம் பண்றார், சூரிய நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் பசுக்கள் எல்லாம் தானம் கொடுக்கிறார், பெரியவர்கள் மூத்தவர்களை வணங்குறார். அதுக்கப்புறம் தன்னுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய அந்த ராணிகளோட குடும்பஸ்தரா கிரகஸ்தரா அவர் எப்படி அவங்க கூட அன்போடு நடந்துகிட்டார். அதே மாதிரி குழந்தைங்களை எப்படி பாசத்தோட ஒரு தந்தையா பார்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய அந்த ஆட்சி பொறுப்பை கவனிக்கிறதுக்காக அந்த சுதாமா சபைக்கு போறார், திரும்ப வரார். இந்த மாதிரி துவாரகா லீலைகளை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாரதருக்கே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி பகவான் இந்த மாதிரி 16,108 மனைவிகளோட துவாரகையில வாழ்ந்தார் அப்படின்னு. ஸோ ஒருத்தர் எத்தனை திருமணம் வேணா செய்துக்கலாம், எத்தனை குழந்தைகளை வேணா பெற்றுக்கலாம், ஆனா எப்படி வளர்க்கணும், கிருஷ்ண உணர்வோட அவங்க அவங்கள வளர்க்கணும். ஸோ முன்னாடி இந்த கலாச்சாரம் நம்ம நாட்டுல இருந்தது. ஒருவர் 2-3 திருமணம் செய்துக்கிற கலாச்சாரம் இருந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டமெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்ப என்ன ஆச்சு, தகாத உறவு பெருகி போச்சு.
தகாத உறவு பெருகி கள்ளக்காதல் இந்த மாதிரியான தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்கள் மக்கள் மத்தியில வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பகவானுடைய துவாரகா லீலைகள் டிப்பிக்கலா ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு உலகுக்கு உணர்த்தக்கூடிய லீலைகள். அதை பத்தி யாருக்காவது தெரியுமா? அதை பத்தி யாராவது பேசுவாங்களா? அதை பேசவே மாட்டாங்க. அதை அவங்க தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, துவாரகையில இருக்கிற கிருஷ்ணர் வேற, இந்த கிருஷ்ணர் வேற, அந்த கிருஷ்ணர் வேற அப்படிலாம் வந்து பல தவறான அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில இருக்கு. உண்மையிலே பகவான் துறவுன்னா என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். எந்த ராணிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, நரகாசுரனுடைய அந்த அரண்மனையில கடத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த 16,108 இளவரசிகளும் கிருஷ்ணரையே மணக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. கிருஷ்ணர் அவங்கள ஏத்துக்கிட்டார். வேற யாரும் அவங்கள ஏத்துக்க முடியாது, பகவான் தான் ஏத்துக்க முடியும். அப்படி இருந்தும் யாருடைய அழகுனாலும் கிருஷ்ணர் மயங்கினவர் கிடையாது. அவங்களுடைய சேவையினாலையும் பக்தினாலையும் தான் பகவான் அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்தார். இது நம்ம வந்து கரெக்டா கேட்டு முடிச்சு படிச்சோம் அப்படின்னாக்க நமக்கு பகவானுடைய உன்னதமான தன்மை புரியும். ஸ்னிக்த ஸ்மிதாவலோகேன வாசா பீயூஷகல்பயா சரித்ரேன நவத்யேன ஸ்ரீநிகேதன சாத்மனா. அவர் அதிர்ஷ்ட தேவதையின் லக்ஷ்மியின் வசிப்பிடமான தமது உன்னத உடலில் வழக்கம் போல் அமைதியான இனிய புன்னகை பூத்த முகத்துடனும் அமுதம் போன்ற வார்த்தைகளுடனும் குறையற்ற குணத்துடனும் விளங்கினார். ஸோ பகவானுடைய மார்பு அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியுடைய இருப்பிடம். இந்த மாதிரி பகவானுடைய அழகு அப்படிங்கிறது ஈடு இணையற்றது. அவர் எப்பவும் போல என்ன பண்ணார், தன்னுடைய பூரணமான ஐஸ்வர்யங்களோட அந்த துவாரகையில அவர் வாழ்ந்தார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாங்கிய தத்துவத்தில் நிலை பெற்றிருப்பதால் எல்லா வகையான பௌதிக விஷயத்திலிருந்தும் அவர் விடுபட்டிருக்கிறார் என்று முந்திய பதத்தில் விவரிக்கப்படுகிறது. இப்பதத்தில் அவர் ஸ்ரீதேவியின் வசிப்பிடம் என்று விவரிக்கப்படுகிறது. இவ்விரு விஷயங்களும் சிறிதும் முரணானவை அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாழ்ந்த இயற்கையிலிருந்து விடுபட்டவரும் ஆன்மீக இயற்கையில் அந்தரங்க சக்தியில் நித்தியமான பேரின்ப சுகத்தில் நிலை பெற்றவரும் ஆவார். குறைந்த அறிவுள்ளவர்களால் அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளுக்கு இடையிலுள்ள இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாது. அந்தரங்க சக்தி பகவத்கீதையில் பராபிரகிருதி என்று விவரிக்கப்படுகிறது. விஷ்ணு புராணத்தில் கூட விஷ்ணுவின் அந்தரங்க சக்தியானது பராசக்தி என்று விவரிக்கப்படுகிறது. பராசக்தியின் சகவாசத்திலிருந்து பகவான் பிரிந்திருப்பதே இல்லை. பராசக்தியும் சகவாசத்திலிருந்து பகவான் பிரிந்திருப்பதே இல்லை. பராசக்தியும் அதன் தோற்றங்களும் பிரம்ம சம்ஹிதையில் 5.37 ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிக என்று விவரிக்கப்படுகின்றன. இத்தகைய உன்னத ஆனந்தத்திலிருந்து பெறப்படும் சுவையினால் பகவான் நித்தியமான ஆனந்தத்துடனும் அறிவுடனும் விளங்குகிறார். ஜட இயற்கையில் உள்ள பல வகைப்பட்ட நிலை கெட்டதாக இருக்கக்கூடும். இதனால் ஆன்மீக உலகில் உள்ள பல வகைப்பட்ட உன்னத ஆனந்த நிலையை நாம் மறுக்கலாம் என்பதாகாது. எனவே பகவானின் அமைதியான நிலை, அவரது புன்னகை, அவரது குணம் மற்றும் அவருக்கு தொடர்புள்ள அனைத்துமே திவ்யமானவை ஆகும். அந்தரங்க சக்தியினால் தோற்றுவிக்கப்படுபவை உண்மையானவை. ஆனால் அவற்றின் நிழலாக உள்ள இந்த பௌதிக தோற்றம் நிலையற்றதாகும். இந்த நிலையற்ற தோற்றத்தில் அறிவுள்ளவர்கள் பற்றுக்கொள்ள கூடாது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவானுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசா பார்க்கணும். ஒரு பாட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுறது முட்டாள்தனம். துவாரகா லீலைகளை வந்து ஒருத்தர் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பகவான் எதுக்காக இந்த அசுரர்களை அழிச்சார் அப்படிங்கிறது நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் பகவத்கீதையில பகவான் சொல்ற மாதிரி ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். ஸோ பகவானுடைய அந்த அவதாரம், அவருடைய லீலைகள் எல்லாமே திவ்யமானது. இதை நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மம் நிச்சயமா கிடையாது. இமம் லோகம் மமம் செய்வ ரமயன் சுதராம் யதூன் ரமேஷனதயா தத்த க்ஷணஸ்திரீ க்ஷண சௌஹிருதக
பகவான் யாதவர்களின் சகவாசத்துடன் இவ்வுலகிலும் பிற உலகங்களிலும் உயர் கிரகங்கள் நிகழ்த்திய லீலைகளை நன்கு அனுபவித்தார். இறைவில் கிடைத்த ஓய்வு நேரத்தில் அவர் பெண்களுடனான நட்பில் மாதுரிய அன்பை அனுபவித்தார். பொருளுரை. மல்லிகா மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் தமது தூய பக்தர்களுடன் இவ்வுலகில் அனுபவித்தார். அவர் பரம புருஷராகவும் எல்லா பௌதிக பற்றுகளுக்கும் அப்பாற்பட்டவராகவும் இருந்த போதிலும் பூமியில் தமது தூய பக்தர்களிடமும் தேவலோகத்தில் உள்ள தேவர்களிடமும் தமது அதிகமான பற்றை அவர் வெளிப்படுத்தினார். மேலும் தமது குடும்ப அங்கத்தினர்களான யாதவர்களிடமும் இரவில் கிடைத்த ஓய்வு நேரத்தில் அவரை சந்திக்கும் வாய்ப்பை பெற்ற அவரது 16,000 மனைவிகளிடமும் தமது ஆழ்ந்த பற்றை அவர் வெளிப்படுத்தினார். பகவானின் இப்பற்றுகள் எல்லாம் அவரது அந்தரங்க சக்தியின் தோற்றங்களாகும். அவரது பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தியை பிரதிநிதிக்கும் ஒரு நிழல் மட்டுமேயாகும். ஸ்கந்த புராணத்தில் உள்ள பிரபாச காண்டத்தில் சிவபெருமானுக்கும் கௌரிக்கும் நிகழ்ந்த உரையாடலில் பகவானின் அந்தரங்க சக்தியிலிருந்து வெளிப்படும் தோற்றங்கள் உறுதி செய்யப்படுகின்றன. அங்கு 16,000 இடையர்குல கன்னி பெண்களுடன் பகவானின் சந்திப்பை பற்றிய குறிப்பு உள்ளது. 16,000 இடையர்குல பெண்கள் பகவானுடைய 16 வகையான அந்தரங்க சக்திகளின் ஒரு காட்சியாகும். இது 10வது காண்டத்தில் இன்னும் தெளிவாக விளக்கப்படும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிலவை போன்றவர் என்றும் அவரது அந்தரங்க சக்திகளிலிருந்து விரிவடைந்த கன்னி பெண்கள் நிலவை சுற்றியுள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்றும் அங்கு கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவானுடைய சக்தி அப்படிங்கிறது 3 வகையான சக்திகள் இல்லையா? அந்தரங்க, பகிரங்க, நடுத்தர. இதுல பகவான் தன்னுடைய அந்தரங்க சக்தியோட தான் தொடர்பு கொள்றார். பகிரங்க சக்திக்கும் பகவானுக்கும் எந்த தொடர்பும் நேரடியான தொடர்பு கிடையாது. அந்தரங்க சக்தி அப்படின்னா பகவானுடைய ஆனந்த சக்தியினுடைய விரிவங்கம் தான் ஸ்ரீமதி ராதாராணி, அதுக்கப்புறம் கோபியர்கள், துவாரகா ராணிகள், லக்ஷ்மி தேவிகள் எல்லாருமே. கோபிகனா, மகிஷிகனா, அதுக்கப்புறம் லக்ஷ்மிகனா, 3 விதமான பிரிவுகள். கோபிகனா அப்படின்னாக்க கோபியர்கள், விருந்தாவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோபியர்கள். அதுக்கு அடுத்தபடி துவாரகையில உள்ள மகிஷி அப்படின்னாக்க பட்டத்து ராணிகள், மகிஷிகனா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவிகள். வைகுண்டத்துல பகவான் நாராயணர் விஷ்ணு மூர்த்தியா இருக்கார், அவங்களோட லட்சுமி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பகவானுடைய அந்தரங்க சக்தியின் விரிவங்கங்கள். அதனால இந்த உலகத்துல இருக்கிற ஆண் பெண் சேர்க்கைய என்ன பண்ணக்கூடாது? பகவானோட நாம நினைச்சு பார்க்க கூடாது. மிகப்பெரிய தவறு. அதான் பண்றாங்க. அது பண்றதுனால தான் அவங்களுக்கு என்ன புரியல? பகவானுடைய உயர்ந்த தன்மை அவங்களுக்கு புரியல. தஸ்யைவம் ரமாமானஸ்ய சம்வத்சர கணான் பகூன் கிரகமேதேஷு யோகேஷு விராக சமஜாயத. இவ்வாறாக பகவான் பற்பல ஆண்டுகளாக இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் இறுதியில் நிலையற்ற பாலுறவு வாழ்வில் இருந்த அவரது பற்றற்ற நிலை முழுமையாக வெளிப்பட்டது. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். எவ்விதமான பௌதிக பாலுறவு வாழ்விலும் பகவான் பற்று கொண்டவர் அல்ல என்ற போதிலும் ஜெகத்குருவான அவர் ஒருவன் இல்லற வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பிறருக்கு போதிப்பதற்காக பற்பல ஆண்டுகள் ஒரு இல்லறவாசியாக வாழ்ந்தார். சமஜாயத என்ற சொல்லை முழுமையாக வெளிப்படுத்தினார் என்று பொருள்படும்படி ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் விளக்குகிறார். பூமியில் இருந்த பொழுது அவர் நிகழ்த்திய எல்லா செயல்களிலும் பூரண துறவை அவர் வெளிப்படுத்தினார். ஒருவன் வாழ்நாள் முழுவதிலும் இல்லற வாழ்விலேயே பற்று கொண்டிருக்க கூடாது என்பதை தமது சொந்த உதாரணத்தினால் பகவான் போதிக்க விரும்பினார். நாளடைவில் ஒருவன் இயல்பாகவே துறவு மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். பகவான் இல்லற வாழ்வை துறந்தார். எனினும் அவரது நித்திய சகாக்களாக இருந்த உன்னதமான இடையர் குல கன்னி பெண்களை துறக்கவில்லை. ஆனால் 3 ஜட இயற்கை குணங்களிடம் அவர் கொண்டிருந்த பேரளவே ஆன பற்றை அவர் துறக்க விரும்பினார். பிரம்ம சம்ஹிதையில் 5.29 விவரிக்கப்படுவது போல் ருக்மணி முதலான அவரது உன்னத சகாக்களின் சேவையை அவரால் ஒருபோதும் துறக்க முடியாது. லக்ஷ்மி சகர்ஷ சம்பிரபம் சேவியமானம். தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவான் பற்றை துறந்தார் அப்படின்னா அவர் சன்னியாசம்லாம் ஏத்துக்கல. நம்ம என்ன நினைக்கக்கூடாது, பகவான் ஏதோ இல்லற வாழ்வை திறந்து சன்னியாசம் ஏத்துக்கிட்டார் அப்படிலாம் கிடையாது.
அவர் எந்த உலக நியதியும் மாற்ற விரும்பல. யுதிஷ்ட மகாராஜருக்கு கப்பம் கட்டுறார் பகவான். யுதிஷ்ட மகாராஜருக்கு ஒரு சிற்றரசரா துவாரகையில பகவான், இந்த யுதிஷ்ட மகாராஜ் உலக பேரரசர். அப்போ அவருக்கு அடங்கி பகவான் நடந்துக்கிறார். வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றார். ஒரு கிரகஸ்தன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டுறார். அதே சமயத்துல தன்னுடைய மனைவிகள் மேல குருட்டுத்தனமான ஒரு பற்றுதல் அவருக்கு கிடையாது. அவங்களுடைய நித்தியமான சேவையை தான் ஏத்துக்கிட்டாரே தவிர அவங்க மேல எந்த விதமான உடல் சம்பந்தமான கவர்ச்சி எதுவும் அவருக்கு கிடையாது. தைவாதீனேஷு காமேஷு தைவாதீன ஸ்வயம் புமான் கோவிஷ்டம் வேத யோகேன யோகேஸ்வரம் அனுவிரதக. ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு தெய்வீகமான சக்தியால் ஆளப்படுகிறான். இதனால் அவனது புலனுகர்வும் கூட அத்தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளது. எனவே பக்தி தொண்டின் மூலம் பகவானின் ஒரு பக்தராக மாறியிருப்பவரை தவிர வேறு யாராலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான புலன் செயல்களில் நம்பிக்கை வைக்க முடியாது. ஸோ ரொம்ப கிளியரா இங்க உத்தவர் சொல்றார் பாருங்க. பகவானுடைய பக்தர்களால மட்டும்தான் பகவானுடைய இந்த லீலைகளை புரிஞ்சுக்க முடியுமே தவிர பக்தர் அல்லாதவங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, இது நெருங்க கூட முடியாது. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளில் வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பகவத்கீதை குறிப்பிடுவது போல் பகவானின் உன்னதமான பிறப்பையும் செயல்களையும் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதே உண்மை இங்கு உறுதி செய்யப்படுகிறது. பகவானின் பக்தி தொண்டால் ஞானோதயம் பெற்றவர்களை தவிர வேறு யாராலும் பகவானின் செயல்களுக்கும் தெய்வீக சக்தியால் ஆளப்படும் மற்றவர்களின் செயல்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாது. பௌதீக பிரபஞ்சத்தில் உள்ள மிருகங்கள், மனிதர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய அனைவரின் புலனின்பமும் பிரகிருதி அல்லது தெய்வீ மாயா எனப்படும் தெய்வீக சக்தியால் ஆளப்படுகின்றன. புலனின்பத்தை சுதந்திரமாக அடையக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த தடவுகளில் உள்ள ஒவ்வொருவரும் புலனின்பத்தை தேடி அலைகின்றனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது புலனின்ப விவகாரத்தில் பிறருடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டிருக்கவில்லை என்பதை மாயா சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்களால் நம்ப முடியாது. அவரது புலன்கள் உன்னதமானவை என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானின் புலன்கள் சர்வ வல்லமையுடையவை என்று பிரம்ம சங்கீதை விவரிக்கிறது. அதாவது எந்த ஒரு புலனை கொண்டும் வேறெந்த புலன்களின் செயல்களையும் அவரால் செய்ய முடியும். பகவானால் அவரது செவி புலனால் சாப்பிட முடியும் என்பதையும் பார்வையினால் பாலுறவு செயலை நிறைவேற்ற முடியும் என்பதையும் குறையுடைய புலன்களை கொண்டவர்களால் நம்ப முடியாது. பந்தப்பட்ட வாழ்வில் உள்ள ஜீவராசியால் இத்தகைய புலன் செயல்களை கற்பனை செய்தும் பார்க்க முடியாது. ஆனால் பக்தி யோகத்தில் ஈடுபடுவதன் மூலம் பகவானும் அவரது செயல்களும் எப்பொழுதும் உன்னதமானவர்கள் என்பதை அவனால் அறிய முடியும். கீதையில் 18.55 பகவான் கூறுவதை போல் பக்தியா யாம் அபிஜானாதி யாவான் எஸ் சாமி தத்வத. பகவானின் தூய பக்தன் அல்லாத ஒருவனால் அவரது செயல்களை சிறிதும் புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பௌதிக காமத்துல இருக்கிறவங்களால பகவானுடைய உன்னதமான லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது. பௌதிகமான காமத்துக்கு அடிமையாகி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? காமாலை கண் இருக்கிறவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியுமா? அவன் பார்க்கறது எல்லாமே அவனுக்கு என்னதான் தெரியும்? மஞ்சளா தான் தெரியும். அப்போ எப்போ அவன் சரியா அந்த பொருட்கள் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் மஞ்சக்காமலை போனாதான் அவனால சரியானபடி பார்க்க முடியும். மஞ்சக்காமலை கண் இருக்கிறவங்க எதை பார்த்தாலும் அவங்களுக்கு மஞ்சள் மஞ்சளா தான் தெரியும். அந்த மாதிரி பௌதிக காமத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்களுக்கு எதை பார்த்தாலும் அது காமமாத்தான் தெரியும். காமத்துக்கு மேல பிரேமம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம நம்மள மாதிரி இருக்கிறவங்க பிரபா சொல்றார், ஒவ்வொருத்தரும் புலனின்பத்தை தேடி அலையிறோம் அப்படின்னு சொல்றார். தெருவுல ஒரு நாய் கூட என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண் நாயா இருந்தா பெண் நாயை தேடி போகும், பெண் நாயா இருந்தா ஆண் நாயை தேடி போகும். இது எல்லாருக்கும் இயல்பா உள்ள ஒரு விஷயம். இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இதனாலதான் பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாதே. அவருக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விருப்பம்? எதுக்கு இந்த உலகத்துக்கே அவர் வரணும்? நம்ம ஏற்கனவே பல தடவை இதை பத்தி நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம் இல்லையா? நமக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னாக்க நமக்கு கர்ம வினை இருக்கு. கர்ம வினையினால இங்க பிறப்பெடுத்திருக்கோம். அந்த கர்ம வினையின் மேலும் 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 நாம சேர்த்துக்கிட்டே போறோம். அதனால நம்ம தொடர்ந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சங்கிலியில மாட்டிக்கிறோம்.
பகவானுக்கு கர்ம வினைலாம் ஒன்றும் கிடையாதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலஸ்பிருகா அப்பே நம்ம வந்து பார்த்தோம். அவருக்கு எந்த விதமான கர்ம வினையும் கிடையாது. இல்ல இங்க வந்து ஆட்களை சம்பாரிச்சுக்கிட்டு தேர்தல்ல எலெக்ஷன்ல நின்று ஓட்டெல்லாம் வாங்கி அவர் போய் பரமபுருஷ பகவான் ஆக போறதும் கிடையாது. எந்த தேவையும் அவர் கிடையாது. நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த பௌதிக உலகத்தினுடைய இந்த கவர்ச்சிக்கு அவர் ஏன் உட்பட போறார்? அதனால தெளிவா நம்ம இத புரிஞ்சுக்கணும். புர்யாம் கதாச்சித் கிரீடத் பீர் எது போஜ குமாரகைஹி கோபிதா முனைய கச்சேபூர் பகவன் மத கோபிதாக. ஒரு சமயம் துவாரகாபுரியில் யாதவ மற்றும் போஜ வம்சத்து அரசகுமாரர்கள் விளையாட்டான செயல்களால் கோபமூட்டப்பட்ட முனிவர்கள் பகவானின் திருவுள்ள குறிப்புப்படி அவர்களை சபித்தனர். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை வழங்கிய வேதாந்த பக்தி பிரபுபாதற்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. யது மற்றும் போஜ வம்சங்களின் அரச குமாரர்களாக தோன்றியிருந்த பகவானின் சகாக்கள் சாதாரண ஜீவராசிகள் அல்ல. எந்த ஒரு சாதுவுக்கோ அல்லது முனிவருக்கோ அவர்கள் குற்றம் புரிவது சாத்தியமல்ல. அதை போலவே புனிதமான எது போஜ வம்சங்களில் பிறந்த இளவரசர்களின் விளையாட்டான செயல்களால் கோப வசப்பட்டு அவர்களை சபிப்பதும் பகவானின் தூய பக்தர்களான முனிவர்களால் செய்ய முடியாத காரியமாகும். அரசகுமாரர்களை முனிவர்கள் சபித்தது பகவானின் மற்றொரு உன்னத லீலையாகும். ஜட இயற்கையின் எத்தகைய செயலாலும் பகவானுடைய வம்சத்தினரை அழிக்க முடியாது என்றாலும் அவர்களும் சிறந்த பகவத் பக்தர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அரசகுமாரர்கள் சபிக்கப்பட்டனர். எனவே ஒருவர் பகவத் பக்தர்களின் பாதங்களில் குற்றம் புரிந்து விடாதபடி மிகவும் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மௌஷல லீலையில நமக்கு பல பல பாடங்கள் இருக்கு. பகவானுடைய அந்த இறுதி லீலை மௌஷல லீலை, அந்த எது வம்சத்தை பகவான் எப்படி திரும்ப கூட்டிக்கிறார் அப்படிங்கிற அந்த லீலையில ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க எது வம்சத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பகவானுக்கு சமமானவர்கள். பகவானுடைய குழந்தைங்க, அவருடைய பேர குழந்தைங்க, கொள்ளு பேரங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ அது யாராலையும் அழிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பகவானுடைய குடும்ப அங்கத்தினர்கள். ஆனா என்ன பண்றாங்க, பகவானுடைய திட்டம் இந்த மாதிரிதான் அவங்களை திரும்ப கூட்டிக்கணும் அப்படின்னு பகவான் திட்டம் போடுறார். ஸோ அதுபடி அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டா பேசிக்கிட்டு அங்க இருக்கிற முனிவர்கள்ட்ட போய் வம்பிழுக்கிறாங்க. மெயினா சாம்பா, ஜாம்பவதியோடைய மகன் சாம்பா, அவனுக்கு வந்து உலக்கையை வயிற்றுல கட்டி இந்த பெண் வேஷம் போட்டு இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு போய் அவங்க கேட்கும்போது அந்த முனிவர்கள் என்ன சொல்றாங்க, உலக்கை தான் பிறக்கும், இந்த உலக்கையினால நீங்க வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முனிவர்கள் இங்க பிரபா சொல்ற எது வம்சத்தை சபிக்கிறதுக்கு எந்த முனிவர்களும் தயாரா கிடையாது, அவங்களால முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கிறாங்க இது பகவானுடைய ஏதோ ஒரு லீலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு லீலை அங்க அரங்கேறுகிறது. ததக கதிபயேர் மாசைர் விருஷ்ணி போஜாந்தகாதயக யயுகு பிரபாசம் சம்ஸ்ருஷ்டா ரதே தேவ விமோகிதாக. ஒரு சில மாதங்கள் கடந்த பின் தேவர்களின் அவதாரங்களான விருஷ்ணி, போஜ மற்றும் அந்தக வம்சத்தினர் அனைவரும் கிருஷ்ணரால் விதியால் மதியிழந்து பிரபாசத்திற்கு சென்றனர். அதே சமயம் பகவானின் நித்திய பக்தர்கள் அங்கு செல்லாமல் துவாரகையிலேயே இருந்தனர். ஸோ இந்த டிஃபரன்ஸ் நாம கிளியரா புரிஞ்சுக்கணும். தேவர்களுடைய அம்சங்களா பகவானுடைய லீலையில கலந்துக்க வந்தவங்க மட்டும்தான் அங்க போறாங்க. நித்தியமா பகவானுடைய சகாக்கள் வைகுண்ட லோகத்துல பகவானோட நித்தியமான துவாரகாபுரியில இருக்கிறவங்க அங்க போகல, பிரபாஷ கஷேத்திரத்துக்கு போகலை. சோ அவங்க என்ன பண்றாங்க, தத்ர ஸ்நாத்வா பித்ரூன் தேவான் ருஷீம்ச்சைவ ததம்பசா தர்பயித்வாத விப்ரேப்யோ காவோ பகுகுணா ததுஹு. அந்த இடத்தை அடைந்த அவர்கள் அப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி மூதாதையர்களுக்கும் தேவர்களுக்கும் பெரும் முனிவர்களுக்கும் தர்ப்பணம் செய்தும் சிறந்த பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்தும் அவர்களை திருப்திப்படுத்தினர். ஸோ ஒரு தீர்த்த ஸ்தலத்துக்கு போனா இந்த காரியங்களை ஒருத்தர் கண்டிப்பா செய்யணும். இந்த மாதிரியான தான தர்மங்களை எல்லாம் செய்யணும். உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பகவானின் பக்தர்களுள் சில பிரிவுகள் உண்டு. அவற்றுள் நித்திய சித்தர்கள் மற்றும் சாதனா சித்தர்கள்
ஆகியவை முக்கிய பிரிவுகளாகும். நித்திய சித்த பக்தர்கள் பகவானின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சில சமயங்களில் பௌதீக உலகிற்கு வருகின்றனர் என்ற போதிலும் அவர்கள் இழிவடைவதே இல்லை. சாதனா சித்த பக்தர்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சாதன சித்த பக்தர்களுள் கலப்படமான பக்தர்கள் மற்றும் தூய பக்தர்கள் என இரு பிரிவினர்கள் உண்டு. கலப்படமான பக்தர்கள் சில சமயங்களில் பலன் கருதும் செயல்களில் உற்சாகம் கொண்டவராகவும் மனோதத்துவ கற்பனையில் ஈடுபடும் பழக்கம் உள்ளவராகவும் உள்ளனர். ஆனால் தூய பக்தர்களோ இத்தகைய கலப்படத்திலிருந்து விடுபட்டு பகவானின் தொண்டில் முழுமையாக ஆழ்ந்துள்ளனர். அவர்கள் புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களை தரிசிக்க செல்லும் நோக்கத்திற்காக பகவானுக்கு செய்யும் தொண்டை ஒதுக்கி வைப்பதில் உற்சாகம் கொண்டிருப்பதில்லை. பகவானின் சிறந்த பக்தரான சில நரோத்தமதாஸ் தாக்கூரர் பின்வருமாறு பாடியுள்ளார். எந்த இடத்தில் இருந்தாலும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதே மிக உயர்ந்த ஆன்மீக பூர்ணத்துவம் என்பதால் தீர்த்த யாத்திரை செய்வது மனதிற்குண்டாகும் மற்றொரு குழப்பமாகும். பகவானின் உன்னத அன்பு தொண்டில் பூர்ண திருப்தி அடைந்துள்ள தூய பக்தர்களுக்கு தீர்த்த யாத்திரையை மேற்கொள்வது அவ்வளவு முக்கியமல்ல. ஆனால் அவ்வளவு முன்னேற்றம் அடையாதவர்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு முறையான சடங்குகளை செய்ய வேண்டியவர்களாக உள்ளனர். பிரபாசத்திற்கு சென்ற யதுவம்சத்து அரச குடும்பத்தினரில் ஒரு பகுதியினர் ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் செய்யப்பட வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி தங்களது முன்னோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தர்ப்பணம் செய்தனர். ஒவ்வொரு மனிதனும் பகவான், தேவர்கள், சிறந்த முனிவர்கள், மற்ற ஜீவராசிகள், பொதுமக்கள், முன்னோர்கள் முதலானியவர்களிடமிருந்து பெற்ற பல நன்மைகளுக்காக அவர்களிடம் கடமைப்பட்டவனாக இருக்கிறான். இவ்வாறாக நன்றிக்கடனை திருப்பிக் கொடுக்க ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளான். பின்வரும் பதம் விளக்குவதைப் போல பிரபாச புண்ணிய தீர்த்திற்கு சென்ற யாதவர்கள் நிலம், தங்கம் மற்றும் சிறந்த பசுக்கள் ஆகியவற்றை தானமாக கொடுத்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றினர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி பலன் கருதும் விஷயங்களுக்காக புனித ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே என்ன பண்ணலாம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணி அவங்க இருந்தா போதுமானது. ஸ்ரீ நரோத்தமதாஸ் தாக்கூரார் இதைத்தான் ரெக்கமெண்ட் பண்றார். ஆனா பக்தர்களும் புனித யாத்திரை எல்லாம் போறாங்களே, அவங்க தீர்த்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போறாங்களே அப்படின்னா அவங்க எதுக்காக போறாங்க? அங்க போய் பகவானுடைய புகழ் பாடுறதுக்காக தான் போறாங்க. அங்க போயிட்டு பௌதிக நன்மைகளுக்காக அவங்க போறது கிடையாது. அனுபவம் இருக்கலாம் அவங்களுக்கு. சில தீர்த்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கிற பிராமணர்கள், அங்க இருக்கிறவங்க கண்டிப்பா நம்மள என்ன சொல்லுவாங்க, நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும்னா இங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லுவாங்க. செய்யறது நல்லதுதான், செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லல, செய்யறது நல்லதுதான். ஆனா எல்லா விடத்தையும் உயர்ந்தது பகவானுக்கு பக்தி சேவை செய்யறதுதான் எல்லாத்துலயுமே உயர்ந்தது. ஸோ நாம புனித யாத்திரை போறோம் அப்படின்னாக்க நாம எந்த ஒரு மூடோட போகணும், எந்த மனோநிலையோட போகணும்? பகவானுடைய லீலாஸ்தலங்களை தரிசனம் பண்றதுக்காக நம்ம போறோம். அந்த லீலாஸ்தலங்கள்ல இருந்து பகவானுடைய லீலைகளை நம்ம கேட்கறதுக்காக போறோம். அந்த லீலாஸ்தலங்களை தரிசனம் பண்ணும்போது நமக்கு பகவானுடைய நேரடியான அனுபவம் நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம போறோம். ஆச்சாரியர்கள் நமக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதர் ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பக்தர்களும் ஸ்ரீதாம் மாயாப்பூருக்கு கண்டிப்பா கௌர பூர்ணிமா அப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்தர்கள் கூட அங்க வெளிநாட்டு பக்தர்கள்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி மாயாப்பூர் போகணும்னா நிறைய செலவாகுமே பிரபுபாதர். அந்த நாள்ல புஸ்தக விநியோகம் செய்துதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்கானை எல்லாரும் நடத்திட்டு இருந்தாங்க. நிறைய கோவில் கட்டினதும் புஸ்தக விநியோகத்துல வந்த நன்கொடையை வச்சுதான் கோவில்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பக்தர்கள் இந்த மாதிரி கேட்கும்போது பிரபுபாதர் என்ன சொன்னார், நீ வேணா ஒரு வருஷம் சாப்பிடாம இருந்துக்கோ, நிறைய பணம் மிச்சமாகும் அப்படின்னு சொன்னார். ஆனா கண்டிப்பா என்ன பண்ணணும், மாயாப்பூருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா மகாபிரபு பிறந்த இடம் இது, மகாபிரபுடைய அவதார ஸ்தலம். இந்த அவதார ஸ்தலத்துக்கு மகாபிரபுடைய கருணையை பெற்றால்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், பக்தியில நீடிச்சு இருக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை பேட்டரி சார்ஜ் ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவங்க இடத்துக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் செஞ்சு பக்தர்களை உருவாக்கி அடுத்த வருஷம் நம்ம 10 பேர் இந்த வருஷம் வந்தோம்னா அடுத்த வருஷம் எத்தனை பேரோட வரணும், 20 பேரோட வரணும். அதுக்கு அடுத்த வருஷம் 40 பேரை கூட்டிட்டு வரணும். அதுக்கு அடுத்த வருஷம் 80 பேரோட கூட்டிட்டு வரணும். இந்த மாதிரி இது பல்கி பெருகிக்கிட்டே போகணும். அதுக்காக தான் மாயப்பூர் வரோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி விருந்தாவனம், ஜெகநாத் புரி, இப்படி எல்லா இடத்துக்கும் பக்தர்கள் பிரயாணம் செய்யறது பகவானுடைய அந்த லீலாஸ்தலங்கள்ல நாமளும் கொஞ்ச நாள் இருந்து நாம என்ன செய்யணும், பக்தி சேவையை நாம சிறப்பா செய்யணும். அதுக்காக நம்ம வரோம். நம்ம எதுக்காக வர்றதில்ல, இந்த இடத்துக்கு போனா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த இடத்துக்கு போனா எனக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வர்றது கிடையாது.
हिरण्यं रजतं चय्यां वासांसि अजिनकं पलान् ज्ञानं रतानि पाङ्कन्या தராம் விருத்தி தரிமபி. பிராமணர்களுக்கு சிறந்த பசுக்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான தங்கம், தங்க காசுகள், படுக்கை, உடை, மிருகத்தோலாசனங்கள், போர்வைகள், குதிரைகள், யானைகள், பெண்கள் மற்றும் போதுமான நிலம் ஆகிய பொருட்களும் கூட அளிக்கப்பட்டன. சோ இதெல்லாம் பிராமணர்களுக்கு தானமா கொடுக்கணும். ஆனா இதெல்லாம் இப்ப வந்து அவங்க மந்திரத்திலேயே சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, நம்மளும் கொடுத்தோம் ஆயிடுது, அவ்வளவுதான். தேன் அதுல வந்து இது பண்ணுவாங்க, அதுல தங்கம் கொடுத்தாச்சுன்னு சொல்லுவாங்க, நிலம் தானமா கொடுத்தாச்சுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே மந்திரத்திலே எல்லாம் தானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன பண்ணணும், நாம பிராமணர்களுக்கு இதெல்லாம் தானமா கொடுக்கணும். மீனா மந்திச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆச்சாரியர் சில பிரபுபாதருக்கு ஜெய். இந்த எல்லா தானங்களும் சமூகத்தின் ஆன்மீக மற்றும் பௌதிக நன்மைகளுக்காக தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணித்துள்ள பிராமணர்களுக்கு என்ன உள்ளவையாகும். பிராமணர்கள் சம்பளத்திற்காக சேவை செய்பவர்கள் அல்ல. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சமூகத்தால் அளிக்கப்பட்டு வந்தன. திருமணம் செய்து கொள்ளவும் முடியாத எளிமையான நிலையில் இருந்த சில பிராமணர்களுக்கு பெண்கள் கொடுக்கப்பட்டனர். எனவே பிராமணர்களுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனைகளை இல்லாமல் இருந்தது. கத்திரிய அரசர்களும் பணக்கார வணிகர்களும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அளித்து வந்தனர். அதற்கு பதிலாக பிராமணர்கள் தங்களுடைய வாழ்வையை சமூகத்தின் உயர்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டனர். வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையிலான சமூக ஒத்துழைப்பு அவ்வாறுதான் இருந்து வந்தது. பிறகு பிராமண பிரிவினருக்கு பிராமண தகுதிகள் இல்லாத சமயத்திலும் சமூகம் அவர்களது தேவைகளை அளித்து வந்ததால் படிப்படியாக அவர்கள் உடம்பு நழுங்காமல் வாழ ஆரம்பித்தனர். இதனால் படிப்படியாக அவர்கள் பிரம்ம பந்துக்கள், அதாவது தகுதியற்ற பிராமணர்கள் நிலைக்கு இழிவடைந்தனர். இவ்வாறாக மற்ற சமூக பிரிவினர்களும் கூட முன்னேற்றமான வாழ்வின் தரத்திலிருந்து படிப்படியாக பின்னோக்கி சென்றனர். பகவத்கீதை கூறுவதை போல ஜாதி முறை பகவானால் உண்டாக்கப்பட்டதாகும். இது சமூகத்திற்கு ஒருவன் செய்யும் செயலின் குணத்திற்கேற்ப தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஜாதி முறையானது தற்போதைய இழிவடைந்த சமூகத்தில் தவறாக உரிமை கொண்டாடப்படுவது போல் பிறப்புரிமைக்கேற்ப தீர்மானிக்கப்படுவது அல்ல. அதற்கு கேள்வி வரலாம், எதுக்கு பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும்? கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் கொடுக்கலாமே இல்லையா? யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாமே. எதுக்காக பிராமணருக்கு தானம் கொடுக்கணும், பிராமணனுக்கு தானம் கொடுக்கணும்னு எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஏன் பிராமணனுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா, வர்ணாசிரம தர்மப்படி பிராமணன் யார்கிட்டையும் கை கட்டி சேவை செய்யக்கூடாது. பிராமணனுக்கு இந்த கடமைகள் தான் இருக்கு: யஜன யாஜன, பட்டன பாட்டன, தான பிரதிகிருஷ்ண. யஜன யாஜன அப்படின்னா என்ன அப்படின்னா, பிராமணன் யாகங்கள் யஜ்யங்களை செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு சொல்லியும் கொடுக்கணும். பட்டன பாட்டன, அந்த பிராமணன் வேதங்கள் எல்லாம் படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். தான பிரதிகிருஷ்ணாதி, தானமா வாங்கிக்கணும், தன்கிட்ட எக்ஸஸா இருக்கிறத அவங்க தானமா கொடுக்கணும். இப்படித்தான் ஒரு பிராமணனுடைய வாழ்க்கை இருக்கணும். இதுல சம்பாதிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு? தன்னுடைய வாழ்க்கை தேவைகளுக்காக சம்பாதிக்கிறதுக்கான அந்த 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 இடம் இருக்கா? இங்கே கிடையாது. அப்போ மற்ற பிரிவினர், மற்றவங்க யாரு? இப்ப பிராமணரை விட்டாச்சு அப்படின்னாக்க க்ஷத்திரியர்கள், வைஷ்யர்கள். க்ஷத்திரியர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு செல்வத்துக்கு குறைவே கிடையாது இல்லையா? அரசர்கள் எல்லாம் வந்து வரி வசூல் பண்ணி மக்களுடைய நன்மைக்காக அவங்க அரசாட்சி செய்யும் போது அவங்க செல்வந்தர்களா இருக்காங்க. அடுத்த நிலையில இருக்கிறவங்க வைஷ்யர்கள். அவங்களும் என்ன பண்றாங்க? பசு பராமரிப்பு, அதுக்கப்புறம் தானியங்களை உற்பத்தி பண்ணி அது மூலமா அவங்களும் செல்வந்தர்களா இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பிரிவும், இந்த க்ஷத்திரியர்களும் வைஷ்யர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனக்கு மேல இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, ஏன்னா பிராமணர்கள் க்ஷத்திரியர்களையும் வைஷ்யர்களையும் வழி நடத்துறாங்க. இப்போ குழந்தை பிறந்துடுச்சு, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்ணணும்? புண்ணியாஜனனம் பண்ணணும் இல்லையா? அந்த ஜனனத்தை நம்ம என்ன பண்ணணும்? சுத்தி பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த புண்ணியாஜனம் பண்ணும் போது அதை யார் பண்ணி வைக்க முடியும்? ஒரு பிராமணன் தானே பண்ணி வைக்க முடியும். அப்போ அந்த பிராமணன் அங்க வந்து அதை பண்ணி வைக்கும் போது அவருக்கு உண்டான விஷயங்களை நாம பூர்த்தி பண்ணணும். அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவருக்கு நம்ம திருப்தி பண்ணணும்.
இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வெறுமை இது வந்து சடங்கு மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஆனா அந்த நாள்ல அந்த மாதிரி சடங்கு மாதிரி கிடையாது. சடங்கு மாதிரி இல்லாம அவங்க வந்து சொல்லுவாங்க, கிருஷ்ணரை பத்தி சொல்லி இந்த மாதிரி கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கறதுலாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்காக அவங்க என்ன பண்றாங்க, தியாகம் பண்றாங்க இல்லையா? வேதங்களை நம்மளால படிக்க முடியாது, வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த பிராமணர்கள் அதையெல்லாம் படிச்சு அதை நமக்கு எடுத்து சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துறாங்க. அதனால நம்ம அவங்கள பராமரிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வைதிக காரியங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பா அங்க என்ன பண்ணணும், ஏழைகளுக்கும் உணவளிக்கணும், ஏழைகளுக்கும் வேண்டிய எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ இந்த தானமா கொடுக்கறதுங்கிறது பிராமணர்களுக்கு, ஏழைகளுக்கு நம்ம என்ன பண்றோம், அவங்கள பராமரிக்கிறோம். ஏழைகளையும் நம்ம வந்து பராமரிக்கணும், அதையும் நம்ம செய்யணும். சோ அதனால வசதி இல்லாத பிராமணர்கள் என்னைக்குமே பெரிய பணக்காரர்களா இருந்ததே கிடையாது. பிராமணர்கள் பெரிய செல்வந்தர்கள்லாம் கிடையவே கிடையாது, எந்த காலத்திலயும் கிடையாது. உங்களுக்கு ஒரு சாபமும் இருக்கு, அது வேற விஷயம் கலியுகத்துல. ஆனா ஜென்ரலா பிராமணர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் கிடையாது. அப்படி அவங்க வாழ முடியாது. அவங்க எப்பவுமே எப்படி இருக்கணும், பகவானே தான் நம்பி இருக்கணும். அடுத்த வேலை கூட அவங்க சேர்த்து வைக்க கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அவன் தான் உண்மையான பிராமணன். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரபுபா சொல்றார், சரி எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாம அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நல்ல மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு மட்டும் உட்கார்ந்துருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்னாச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு பிராமணன் தன்னுடைய மரியாதையை இழந்து விட்டான். இன்னைக்கு எந்த பிராமணனுக்கும் என்ன கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு மரியாதை எல்லாம் இன்னைக்கு சமூகத்துல கிடையாது. சார் நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேனான்னு தெரியல, ஏகாதசி அன்னைக்கு சாரங்கராஜா சக்கரராஜா 2 பேரும் எங்க வாசலுக்கு வந்திருந்தாங்க. வீதி வலம் வர்றாங்க, சாரங்கராஜாவும் சக்கரராஜாவும் கும்போணத்துல இருக்கும்போது. அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா, நாங்க சின்ன வயசுல எல்லாம் அந்த மாதிரி பெருமாள் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள்லாம் அப்படி நல்ல முழுக்க திலகம் அணிஞ்சு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க வேதங்கள்லாம் பாடிக்கிட்டே வருவாங்க. முன்னாடி வேத பாராயணம் நடக்கும், பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க பாசுரங்கள் பாடிக்கிட்டே வருவாங்க. ரெண்டுமே இருக்கும். இல்ல முன்னாடி பாசுரம் பாடுவாங்க, பின்னாடி வேதம் சொல்லிட்டே வருவாங்க, ஏதோ சம்திங் அந்த மாதிரி நடக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த காட்சி. அவங்க நடந்து வர்றதை பார்த்தாலே நமக்குலாம் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி வருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பெருமாளை தூக்குறவங்க வாயில வரக்கூடாத தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. தகாத வார்த்தைகளை பேசிட்டு பெருமாளை தூக்குறோம், அது கூட அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு என்ன சேவை செய்யறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா பிராமணனுக்கு மதிப்பே இல்லை. ஒரு பிராமணனுக்கு முன்னாடி, பகவானுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை நம்மள பிரயோகம் பண்ணலாமா அப்படிங்கிறது கூட அந்த ஒரு ஸ்மரணம் கூட அவங்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு சுமையை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வராங்க. அதை பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது. சோ பிரபுபாதர் திரும்ப அந்த கலாச்சாரத்தை நமக்கு கொண்டு வர, நம்ம என்ன காரியம் பண்றோம், என்ன மாதிரி வார்த்தைகள் பேசணும். கழுத்துல இருக்கிற இந்த துளசி மாலை இருக்கே ரொம்ப முக்கியமானது. கண்டி மாலைன்னு சொல்றோம். கண்டானா கழுத்து. இந்த கண்டி மாலை, துளசி மாலை இருக்கே, என்ன ஆகக்கூடாது, வாயிலேருந்து எந்த தகாத வார்த்தைகளும் வரக்கூடாது. துளசி மகாராணி இங்க இருக்காங்க, துளசி மகாராணி நம்ம கூடவே இருக்காங்க. துளசி மகாராணி இருக்கும்போது அவங்கள மீறி என்ன பண்ணக்கூடாது, தகாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. கோபமான வார்த்தைகளையோ இல்லைன்னா தவறான சொல் பிரயோகங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். வாச்சோ வேகம், அதை கட்டுப்படுத்தணும். நம்ம கேட்டிருக்கலாம், சின்ன வயசுல பழக்கம் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம அக்கம் பக்கத்துல கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம மறந்து இப்போ வந்து எப்படி இருக்கணும், என்ன வார்த்தை பேசுறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம செய்யக்கூடிய சேவைகள்ல அர்த்தமே கிடையாது. சோ இன்னைக்கு பிராமணனுக்கு எந்த மரியாதையும் இல்லை, பெருமாளுக்கும் மரியாதை இல்லை, பக்தர்களுக்கும் மரியாதை இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அன்னம் சோறு ரசம் தேப்யோ தத்வா பகவதர்ப்பணம் ஓ விப்ரா தாசவ சோரா பிரணே மூர்புவி மூர்த்தபிகி. அதன் பிறகு பகவானுக்கு முதலில் அர்ப்பணம் செய்யப்பட்ட அறுசுவை உணவு வகைகளை பிராமணர்களுக்கு அளித்த அவர்கள் தங்கள் தலைகள் பூமியை தொட பணிவுடன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தினர். பசுக்களையும் பிராமணர்களையும் பராமரித்து பக்குவமாக அவர்கள் வாழ்ந்து வந்தனர். ஸோ அந்த பிரபாஷ கஷேத்திரத்துக்கு போய் இந்த காரியங்கள் எல்லாம் யார் பண்றா அப்படின்னா, தேவர்கள் உடைய அந்த விரிவங்கங்களா வந்தவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. பகவானுடைய நித்திய பக்தர்கள் அங்கே துவாரகையிலே தங்கி இருக்காங்க. தேவர்களுடைய அம்சங்களா இருக்கிறவங்க தான் இந்த பிரபாஷ கஷேத்திரத்துல வந்து
இந்த மாதிரியான சமய சடங்குகளை எல்லாம் அவங்க வந்து பண்றாங்க. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த பிரபுபாதாவுக்கு ஜெய். பிரபாச புண்ணிய தீர்த்தத்தில் யாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்கள் உயர்ந்த பண்பாடு உடையவையாக இருந்தன. மனித வாழ்வின் பூர்ணத்துவம் பின்வரும் கொள்கைகளால் அடையப்படுகிறது: பசு பராமரிப்பு, பிராமண பண்பாட்டை பராமரித்தல் மற்றும் அனைத்திற்கும் மேலாக பகவானின் தூய பக்தர் ஆதல். பகவானின் பக்தர் ஆகாமல் மனித வாழ்வை ஒருவனால் பூரணம் உள்ளதாக செய்து கொள்ள முடியாது. பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை ஆகியவை இல்லாத ஆன்மீக உலகுக்கு ஏற்றம் பெறுவதே மனித வாழ்வின் பூர்ணத்துவமும் மிக உயர்ந்த நோக்கமும் ஆகும். இந்நோக்கத்தை பெறாமல் பெயரளவேயான பௌதீக சுகபோகங்களில் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் அது ஒருவனுடைய வாழ்வில் பூர்ணத்துவத்தை அளிக்காது. பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் பகவானுக்கு முதலில் அர்ப்பணம் செய்யப்படாத எந்த உணவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவுகளை பகவானின் கருணையாக பக்தர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். எப்படி பார்த்தாலும் மனிதர்களுக்கும் பிற ஜீவன்களுக்கும் பகவான் தான் எல்லா வகையான உணவு வகைகளையும் அளிக்கிறார். வாழ்வின் முக்கிய தேவைகளான தானியங்கள், காய்கறிகள், பால், நீர் போன்ற எல்லா உணவு வகைகளையும் மனித குலத்திற்கு அளிப்பவர் பகவானே என்பதையும், இத்தகைய உணவு வகைகளை மனித முயற்சியால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்ய முடியாது என்பதையும் ஒரு மனிதன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். புத்திசாலி பிரிவினர் பிராமணர்கள் என்றும், பரம சத்தியத்தை அவரது உன்னதமான உருவ நிலையில் அறிந்திருப்பவர்கள் வைஷ்ணவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆனால் இவ்விருவருமே யாகத்தில் மிஞ்சிய உணவு வகைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர். யாகம் என்பது யக்ன புருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கென உள்ளதாகும். யாகத்தில் மிஞ்சிய உணவு வகைகளை ஏற்றுக்கொள்பவர் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடுகிறார் என்றும், தனது சொந்த புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக உணவு தயாரிப்பவன் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறான் என்றும் பகவத்கீதை 3.13 கூறுகிறது. பிரபாச புண்ணிய தீர்த்தத்தில் தகுதியுள்ள பிராமணர்களுக்கு அளிப்பதற்காக யாதவர்களால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் அனைத்தும் பரம புருஷரான விஷ்ணுவுக்கு முதலில் அர்ப்பணிக்கப்பட்டவையாகும். யாதவர்கள் முதலில் சிரம் தாழ்த்தி தங்களது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டனர். யாதவர்கள் வேத பண்பாட்டில் பக்குவம் அடைந்தவர்கள். வெவ்வேறு சமூக பிரிவுகளுடன் நன்கு ஒத்துழைப்பதன் மூலமாக மனித வாழ்வின் பூரணத்துவத்தை அடைவதில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தனர். உரு ரசம் என்ற சொல்லும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பால் ஆகியவற்றின் சேர்க்கையால் நூற்றுக்கணக்கான அறுசுவை உணவுகளை தயாரிக்க முடியும். இத்தகைய தயாரிப்புகள் சத்வ நற்குணத்தில் உள்ளவை என்பதால் அவற்றை பரமபுருஷருக்கு படைக்க முடியும். பகவத்கீதையில் 9.26 குறிப்பிடப்பட்டிருப்பது போல் பழங்கள், மலர்கள், இலைகள் மற்றும் பானங்கள் ஆகியவற்றின் எல்லைக்கு உட்பட்ட உணவு வகைகள் பூரண பக்தியுடன் படைக்கப்படுமானால் அவற்றை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். பகவானுக்கு நிவேதனம் செய்வதற்கு முக்கியமாக தேவைப்படுவது அன்பும் பக்தியுமே ஆகும். பக்தர்களால் அர்ப்பணிக்கப்படும் இத்தகைய உணவுகளை உண்மையாகவே தாம் உண்பதாக பகவான் உறுதி செய்கிறார். எனவே நன்கு சீர்தூக்கி பார்ப்போமே ஆனால் யாதவர்கள் நாகரிக வாழ்வில் நன்கு பயிற்சி பெற்றிருந்தனர் என்பதையும், பகவானின் விருப்பத்தினால்தான் பிராமண முனிவர்கள் அவர்களை சபித்தனர் என்பதையும் நம்மால் காண முடியும். பிராமணர்களிடமும் வைஷ்ணவர்களிடமும் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று இச்சம்பவம் நம்மை எச்சரிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் பிருந்தாவனத்திற்கு வெளியில் பகவானின் லீலைகள் எனும் தலைப்பை கொண்ட 3ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ 3வது ஸ்கந்தம் தொடங்கி 3 அத்தியாயங்களை நாம நிறைவு செய்திருக்கோம். 3 அத்தியாயங்களும் திகட்டவே திகட்டாத பகவானுடைய திவ்யமான லீலைகளை நாம பருகிக்கிட்டே இருக்கோம். அற்புதமான பகவானுடைய லீலைகள். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருளுரையில பிரபுபாத் சொல்ற, பிராமணர்களை விட வைஷ்ணவர்கள் உயர்ந்தவர்கள். எந்த விதத்துல? பிரம்மஜானாதி இது பிராமணக, பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க பிராமணர்கள். ஆனா பகவானுடைய திவ்யமான ரூபத்தை தெரிஞ்சுக்கிறவங்க வைஷ்ணவர்கள். பிரம்மம் அப்படிங்கிறது அருவ பிரம்மம். அந்த அருவ பிரம்மத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய உன்னதமான அந்த உருவத்துக்கு, பகவானுக்கு நேரடியாக அன்பு தொண்டு செய்யற வைஷ்ணவர்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள். அப்போ அந்த வைஷ்ணவர்கள் அல்லது பிராமணர்கள் என்ன பண்ண மாட்டாங்க?
பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம எதையும் சாப்பிடவே மாட்டாங்க. முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் அந்த மீதத்தை தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பகவத்கீதா 3:13 என்ன ஸ்லோகம்? பார்த்துருக்கலாமே நேரம். என்ன ஸ்லோகம்? यज्ञशिष्टाशि नचन्तो यज्ञशिष्टाश्चिन छन्दो मुच्यन्ते सर्वकल्पिषैः पुण्यते ते पुण्यते ते स अगं पापये पशन्त्यात्मकारणात्. यज्ञशिष्टाशि नचन्तो. யஜ்யசிஷ்ட அப்படின்னா யாகத்தின் மீதி பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த மீதி உணவை சாப்பிடுபவர்கள் எல்லா விதமான கர்ம வினைகள்ல இருந்து விடுபட்டுறாங்க. ஆனா ஆத்ம காரணாத், தன்னுடைய சொந்த நாக்கு திருப்திக்காக, ஆத்ம காரணாத் அப்படின்னா தன் சொந்த புலன்களுடைய திருப்திக்காக உணவு தயாரிக்கிறவங்க புஞ்சதே தே துவகம் பாபா, நேரடியா பகவான் சொல்றார், துவகம் பாபா, பாவத்தையே சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு கவளமும், நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கவளமும் அது வந்து வெஜிடேரியன் ஃபுட்டா இருந்தாலும் என்னதான் பாவம் தான். நிறைய பேருக்கு வந்து இது புரியாது. நம்ம நான் வெஜிடேரியன் ஒன்றும் சாப்பிடலையே, நம்ம வெஜிடேரியன் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வெஜிடேரியனா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, அதுலயே என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு இல்லையா? ஒரு கத்திரிக்காய் செடிக்கு ஆத்மா இருக்கு, அதனாலதான் அந்த கத்திரிக்காய் செடி வளருது. ஒரு கீரை இருக்கு, அந்த கீரைக்கும் ஆத்மா இருக்கு, அதனாலதான் அது வளர்ச்சி அடையுது. எல்லாத்துலயும் ஆத்மாக்கள் இருக்கிறது தான். வளர்ச்சி இருந்தா அங்க என்ன இருக்கும்? ஆத்மா பரமாத்மா இருக்காங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம சாப்பிட்டோம் அப்படின்னா பாவத்தை தான் நம்ம சாப்பிட்றோம்னு அர்த்தம். ஸோ அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி மட்டுமே நம்ம வந்து சாப்பிடணும். நிவேதனம் இல்லாத எதையும் நம்ம சாப்பிட கூடாது. ஸோ நாங்க நேத்து மாயாப்பூர் பயணம், எங்க பயணம் இருந்தது. காலம்பரை கும்பகோணத்துலேருந்து கிளம்பி திருச்சிக்கு வந்துட்டோம். திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு, சென்னையிலேருந்து கல்கட்டா ஃப்ளைட் அப்படிதான் புக் பண்ணியிருந்தோம். அப்படி வந்தோம். ஸோ சென்னையிலேருந்து கல்கட்டா ஃப்ளைட்டு ஏறி உட்கார்ந்தாச்சு. ஃப்ளைட் போயிட்டே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் அந்த பொண்ணுங்கள்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அப்பப்போ அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த கான்வர்சேஷன் காதில் விழத்தானே செய்யுது. அப்போ வந்து கேட்டிங்க அப்படின்னாக்கா என்ன இருக்குது அப்படின்னா, பிஸ்கெட் இருக்குது, நட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாம் இருக்குது, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன வேணும், என்ன ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுகிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போது திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, 20 நிமிஷத்தில் நம்ம லேண்ட் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாரும் சரி நம்ம 20 நிமிஷத்தில் லேண்ட் ஆகிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஃபோன்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இப்படி வந்து லேண்ட் ஆகுது. அந்த சக்கரம் வந்து தரையை தொடணும், அந்த ரன்வேயை தொடணும். அந்த சமயத்தில் டக்குன்னு டேக் ஆஃப் ஆகுது, திரும்ப மேலே போகுது. எல்லாருக்கும் ஒரே திகிலா இருக்கு, என்னடா இது கரெக்டாக லேண்ட் ஆகிற சமயத்தில் மேலே போறாரு அப்படின்னு சொல்லி. மேலே போய் சுற்றிக்கிட்டே இருக்கு. திரும்ப நாங்கள் பார்த்த காட்சிகளே திரும்ப திரும்ப பார்க்குறோம். திரும்ப வந்து லேண்ட் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணி லேண்ட் ஆக போகுது. திரும்ப அந்த சக்கரம் தரையை தொட போதுன்னா திரும்ப டேக் ஆஃப் ஆகுது. அவ்வளவுதான். இந்த தடவை என்னாச்சு, எல்லாரோட ஹார்ட் பீட்டும் நின்று போற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் பக்கு பக்குன்னு உட்காந்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஒரு சில பேர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு. உடனே அந்த பைலட் வந்து அனௌன்ஸ் பண்றார், இந்த மாதிரி லேண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாக்க ஏர் வந்து ரொம்ப இந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, காத்தோட வேகம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால என்னால வந்து லேண்டிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட நாங்கள் 1/2 மணி நேரம் சுத்திக்கிட்டே இருக்கோம். 1/2 மணி நேரம் சுத்திட்டு இருக்கும்போது பலவிதமான மனநிலைகள். இப்போ என்னுடைய உயிர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கு, தேன் மாதிரி இருக்கு. என்னுடைய உயிர் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு இனிமையானது. எனக்கு அந்த என்னுடைய உயிர் தான் எனக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு. ஆனா அந்த கோழியோட உயிர் எனக்கு துச்சமா இருக்கு. அப்போ சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டப்போ அந்த கோழிக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கும்ல, அதை வெட்டி இருக்கும்போது அதுக்கும் இதே மாதிரி வலி இருந்திருக்கும்ல. எனக்கு இன்னும் ஒன்றும் ஆகல, நல்லா தான் உட்கார்ந்துருக்கோம். ஆனா எப்படி இருக்கு மனநிலை, ஒவ்வொருத்தரையும் பார்க்கணுமே,
அப்படி எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு யாரும் சத்தம் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆனா அவ்வளவு ஒரு பயத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. யாராவது கொஞ்சம் அசைஞ்சு இப்படி ஏந்துக்க இல்ல 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 உட்காருங்க உட்காருங்க பேசாம இருங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஒரே இதுவா இருக்கு, ஒரே பேனிக் சுச்சுவேஷனா இருக்கு. கடைசியில என்ன பண்ணாங்க, திரும்ப அவர் வந்து இறங்கும் போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க, நான் அடிக்கடி நினைச்சுப்பேன், எனக்கு மனசுக்குள்ள அந்த அகங்காரம் அதையும் பகவான் எடுத்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சரி நமக்கு ஏதாவதுனா என்ன, உயிர் தானே போகும், போனா போயிட்டு போகுது, இதுக்காகலாம் எதுக்கு நம்ம வந்து கவலைப்படணும், மற்றவங்களுக்கு ஏதாவதுனா தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் நினைச்சுப்பேன். ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு எந்த கடமையும் இல்லை, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன கிடைக்கல, கிருஷ்ண பிரேமை இன்னும் கிடைக்கல, உங்ககிட்ட வரக்கூடிய அந்த பிரேமை தான் எனக்கு கிடைக்கலையே தவிர மற்றபடி லௌகிக்கமா நான் வாழ்ந்து நான் இனிமே ஒன்றும் பண்ண போறதுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால கிருஷ்ணா எனக்கு எப்படியாவது உங்களுடைய ஸ்மரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன். உங்களுடைய ஸ்மரணம், கடைசி நேரத்துல அந்த ஸ்மரணத்தை எனக்கு கொடுங்க, எந்த சூழ்நிலையில நம்ம வந்து இருந்தாலும் சரி அந்த ஸ்மரணம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அது சும்மா கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் காத்துனால இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரா, உடனே நான் வந்து ஹனுமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். உங்களால முடியாத சக்தி ஒண்ணுமே கிடையாது, நீங்க நினைச்சா இந்த காத்தை என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷத்துல நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்புறம் நரசிம்மதேவரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நரசிம்ம சதுர்த்தசி நரசிம்மருடைய அந்த இதெல்லாம் தான் படிச்சுட்டு இருந்தோமா, நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். நரசிம்மா, உங்களுடைய பார்வை பட்டா போதாதா, இந்த காத்தை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா, இந்த இந்த ஃபிளைட்ல வந்து 240 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாரும் இருக்காங்க, பலவிதமான வயசுல இருக்கிறவங்க அங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எந்த காரியத்துக்காக எதுக்காகவோ எல்லாரும் ஏதோ ஒரு ரீசனோட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இத்தனை பேருடைய கதி எப்படிங்கிறது என்ன ஆக போகுதோ தெரியலையே. இவர் கரெக்டா லேண்ட் பண்ணுவாரா, இல்லைன்னா அது இந்த ஃபிளைட்ல ஏதாவது பிரச்சனையா, எப்படி நம்ம வந்து லேண்ட் ஆக போறோம் அப்படிங்கறத நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் உக்ரம் வீரம் ஜாயின் பண்ணிட்டே உட்காந்துருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா 3வது ரவுண்டு பார்த்தோம்னா டங்குன்னு வந்து இறங்குச்சு. இறங்கி ரன்வேல வந்ததும் எல்லாரும் மூச்சு விடுறாங்க. அங்க ஒரு சில பக்தர்கள் அங்க கொஞ்சம் கொஞ்சம் பயசா இருக்கிறவங்க போல இருக்கு, அவங்க எல்லாம் ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றவங்க அவங்கவுங்க பிரார்த்தனையை பண்ணியிருப்பாங்க. நான் அப்புறம் வந்து நரசிம்மதேவருக்கும் ஹனுமான்ஜிக்கும் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பாட்டிகளுடைய சாண்டிங்கை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ புரிஞ்சுது, சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில பல பல சூழ்நிலைகள் பல விதமா வருது. ஆனா நம்மளுடைய உணர்வு அப்படிங்கிறது எப்பவுமே கிருஷ்ண உணர்வா இருக்கணும். கிருஷ்ண உணர்வா நம்ம இல்லை அப்படின்னாக்க எந்த சூழ்நிலையில என்ன ஆகும், நம்ம எப்படி வந்து அந்த உணர்வை காப்பாத்திப்போம். அப்போ கிருஷ்ணா என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்றதா, இல்லைன்னா என்ன பிரார்த்தனை பண்ணுவோம், நம்ம எப்படி இருக்கும், அந்த மனநிலை எப்படி, ஒண்ணுமே ஆகல, ஆக போகுதோ அப்படின்னு மனம் என்ன செய்யுது, பல பல கற்பனைகளை உருவாக்குது. ஆனா உண்மையிலே ரொம்ப ஒரு 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 அனுபவம், இது ஒரு அனுபவம், வாழ்க்கையில இந்த ஒரு அனுபவம் கிடைச்சது. த்ரில்லிங்கா இருந்திருக்கும் மாதாஜி. ஆமா. ஆனா அதான் இதே நடந்த இந்த பானு சுவாமிகள் ஒரு தடவை ஃபிளைட்ல போயிருந்த போது எல்லாரும் பயந்தாலாம், அவரு மட்டும் சாண்டிங் பண்ணிட்டே இருந்தாலாம். இப்போ எல்லாரும் அப்புறம் இறங்கி நல்லபடியா அது ஃபிளைட் இறங்கிட்டான். அப்போ எல்லாரும் கேட்டாலாம், நீங்க மட்டும் ஏன் பதட்டம் அடங்க இருந்தீங்க, நீங்க இருந்ததுனாலதான் எங்க ஃபிளைட் இந்த மாதிரி நல்லா ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் அவரு இதே மாதிரி ஒரு பேனிக்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு மாதாஜி. சோ அந்த அதே போல எனக்கு ஒண்ணு தோணுது மாதாஜி, நீங்க வந்து அத்தனை பேர் இருக்கும்போது நீங்க இங்க இருந்து போகும்போது பகவத்கீதை புக் எடுத்துன்னு போயிருப்பீங்க, ஜபமாலை வச்சிருப்பீங்க, நீங்க எல்லாமே உங்க கையில பகவானுடைய இது இருக்கலாம், அதனாலே கண்டிப்பா அவரு காப்பாத்துவார் மாதாஜி, எல்லாருமே காப்பாத்திருப்பார் மாதாஜி. பகவான் காப்பாத்துறாரு அப்படின்னா அதான் நான் சொல்றேனே, பகவான் காப்பாத்துறாருன்னா நம்ம உடலை காப்பாத்துறது மட்டும் கிடையாது, நம்முடைய உணர்வு கிருஷ்ண உணர்வா இருக்கும். ஏன்னா என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், ஆனா நம்ம உணர்வு அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வா இருக்கணும். சரி வந்து இறங்கணுமே, வந்து இறங்கணும்னா நம்ம பாட்டுக்கு மாயப்பூர் வந்துடலாமா அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து பெங்கால்லையும் நேத்து வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்து நேத்து தான் வந்திருக்கு. அதனால இங்க என்ன அப்படின்னாக்க எந்த சமயத்தையும் எங்க வேணா கலவரம் நடக்கலாம். இங்க நம்ம ஊருனா நமக்கு தமிழ் பாஷை தெரியும், என்ன பேசுறாங்க என்னன்னு தெரியும். இந்த ஊர்ல நமக்கு பாஷையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஏதாவது நடந்தா கூட நமக்கு ஊர் பேர் கூட தெரியாது, எந்த ஊர்ல நம்ம இருக்கோம், எந்த இடத்துல எந்த லொகேஷன்ல நம்ம இருக்கோங்கிறது கூட தெரியாது. ஏன்னா மாயப்பூர்ல இருந்து கல்கட்டா, ஹவுரால இருந்து சாரி ஏர்போர்ட்ல இருந்து மாயப்பூர் வரணும் அப்படின்னா ஒரு 2 hours 2.5 hours ஆகும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க நாங்கள் கார் புக் பண்ணியிருந்தோம். அவர் வந்து சொல்லிட்டாரு, இல்லை இல்லை ஒன்றும் பயம் இல்லை, நம்ம வந்து நேராக மாயப்பூரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி அப்போ ஏறி உட்காந்து 8:30 8:45 கொண்டு விட்டார். 6:45 6:15 கிளம்பியிருப்போம்.
8:45 நைட் வந்து சேர்ந்துட்டோம். நீங்க தனியா போனீங்களா மாதாஜி? இல்ல நானும் எங்க பிரபுவும் சேர்ந்து தான் வந்தோம். பிரபு வந்தாரு மாதாஜி. நாங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்தோம். ஆக எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, நம்மளுடைய உணர்வு கிருஷ்ண உணர்வா இல்லாத போது நாம சௌகரியமா இருந்தாலும் சரி, இல்ல ஆபத்துல இருந்தாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம கிருஷ்ண உணர்வோட இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆபத்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. ஆத்மா நித்தியமானது. அந்த நித்தியமான ஆத்ம உணர்வோட நம்ம இருந்தோம் அப்படின்னா பயமோ வேதனையோ எதுவுமோ நமக்கு கிடையாது. உடல் உணர்வுல தான் என்ன இருக்கு, இந்த பயம், அப்புறம் எல்லாமே உடல் உணர்வுல இருக்கும்போதுதான் சந்தோஷமா இருந்தா, உடல் சந்தோஷமா இருந்தா, மனம் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம்னு நினைக்கிறோம். மனம் சந்தோஷமா இல்லையா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். சோ இந்த அனுபவங்கள் வாழ்க்கையில பகவான் வந்து கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் பகவான் கொடுக்குறார். சோ இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுக்காக எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், நம்மளுடைய உணர்வை நம்ம எப்படி காப்பாத்திக்கணும், அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பகவான் காப்பாத்திட்டார் அப்படின்னா என்னுடைய உணர்வை காப்பாத்தி இருந்தார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். உடலை மட்டும் காப்பாத்தி நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் சாப்பிட்றது, தூங்குறது, உலகத்தை அனுபவிக்கிறது, இது மட்டுமே மனித வாழ்க்கை கிடையாது. இது மிருக வாழ்க்கைக்கு சமமானது. அந்த மிருக உணர்வுலேருந்து நம்ம வந்து மனித உணர்வுக்கு வரணும் அப்படின்னாலே கிருஷ்ண உணர்வுக்கு வரணும். கிருஷ்ண உணர்வுக்கு வந்தாதான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நம்மளால என்ன பண்ண முடியும், கிருஷ்ணனை ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லைன்னா கிருஷ்ணனை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலயும் சில வருத்தங்கள்லாம் இருந்தது. நிறைய ரியலைசேஷன் கிடைச்சது. காலம்பரை எழுந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்ம வந்து இப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்கணும், அப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்கணும், நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ எவ்வளோ மிஸ் பண்றோம், கிருஷ்ணரை எவ்வளோ மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன தப்பான டைம் மாதாஜி நேத்து நீங்க போனது, ஆமா ராங் டைம். ஏன்னா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது இட் இஸ் நாட் கரெக்ட் டைம் மாதாஜி. எங்களுக்கு தெரியாது. நாங்க புக் பண்ணது எப்பயோ புக் பண்ணது. இந்த ஓ எலெக்ஷன் நடக்கும், இந்த ரிசல்ட் எல்லாம் அப்போ வந்து ரிலீஸ் ஆகுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து எதேச்சியா நாங்க புக் பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப டஃப்பான ட்ரிப்பு தான். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் மாதாஜி நம்ம எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோங்கிறது உணர முடியும். உங்க பிரபுவும் கண்டிப்பா. அப்ப போகும்போது கஷ்டப்பட்டார்ல மாதாஜி? லாஸ்ட் டைம் அவரு தனியா போனார்ல மாயப்பூர். அப்போ ஆமா ஏதோ he was facing some இல்ல இந்த difficulties. ட்ரிப்பே எங்களோட இந்த 2 மாசமுமே எங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பான டைம் தான். ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தோம். எல்லா விஷயத்துலயும் நாங்க வந்து பகவானை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தோம். ஏதோ நாள் போயிட்டே இருக்கு எங்களுக்கு. ஸோ அந்த உணர்வு வந்து கிருஷ்ண உணர்வா இருந்து என்ன பண்ணணும், பகவானுடைய சேவையில நித்தியமா இருக்கணும். அந்த பிரார்த்தனையை நான் விட்டுட்டேன். உங்களுடைய நித்தியமான சேவையில என்ன வச்சுக்கோங்க அப்படிங்கிற பிரார்த்தனையை நான் பண்ணலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. வெறுமை எங்களுக்கெல்லாம் பாகவதம் முடிக்கணும் மேடம். அப்படியெல்லாம் கிருஷ்ணர் எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாரு. எங்களுடைய பிரார்த்தனைகள் இன்னும் எவ்வளவு பேருக்கு போய் சேரணும் மாதாஜி? நாங்க மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நீங்க உங்களுக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, நாங்க உங்களுக்கு சேர்த்து பிரார்த்தனை இங்க பண்ணிட்டு இருக்கோம்ல. சோ நான் அதான் நினைச்சுக்கிட்டேன். 2 months ஆயிட்டா மாதாஜி இந்தாத்துக்கு வந்து கும்போணம் வந்து? ஆமா 2 மாசம் ஆச்சு. கரெக்டா நான் வந்து மே 4ஆம் தேதி, சாரி மார்ச் 4 மார்ச் 4 வந்தேன். மார்ச் 4 இங்க இருந்து கிளம்புனேன். மே 4 இங்க வந்து சேர்ற மாதிரி ஒரு பிளான். மாசம் தான் இருக்கதா எனக்கு ஒரு பிளான். குழந்தை எல்லாம் அதே நார்மல்ல மாதாஜி? பாப்பா ஓகே நல்லா இருக்கு. நித்யகிஷோரி. சோ அதனால இந்த உணர்வு அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ண உணர்வா இருந்தா அந்த உணர்வை நம்ம வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து எப்பவுமே பாதுகாக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து எந்த விதமான வெற்றியும் அதுல கிடையாது. சோ இந்த யாதவர்கள் பகவானுடைய நித்தியமான சகாக்கள் அவங்க இருக்காங்க. இன்னொரு பிரிவினர் வந்து தேவர்களுடைய அம்சங்கள், அவங்க பிரபாஷ கஷேத்திரத்துக்கு போறாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க எதுக்காக பிராமணர்கள் அவங்க சபிச்சாங்க, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். அத்தியாயம் 4, விதுரர் மைத்ரேயரை தேடி செல்லுதல். ஓகே, இந்த அத்தியாயம் நம்ம நாளைக்கு தொடங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு டைம் ஆயிடுச்சு. மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ், ஒரு டவுட் இருக்கு மாதாஜி. பேஜ் நம்பர் 132 பொருளுரையில மாதாஜி, எனவே ஒருவர் ஸ்லோகம் வந்து 24 மாதாஜி, ஒருவர் பகவத் பக்தர்களின் பாதங்களில் குற்றம் புரிந்து விடாதபடி
அப்படின்னா என்ன அர்த்தம் மாதாஜி? மிகவும் கவனத்துடன் பாதங்கள் எல்லாம் அவங்க கால்ல வந்து நம்ம எதுவும் முள்ளெல்லாம் தைக்க கூடாது, அவங்க போகும்போது கல்லு எல்லாம் போட்டுறக்கூடாது, அப்படி டைரக்டான மீனிங் எல்லாம் எடுத்துக்கூடாது. இல்ல இல்ல அதனாலதான் கேக்குறேன் மாதாஜி, அதை எப்படி எடுத்துக்கிறது? In what way we have to take? அதுதான் கேக்குறேன் மாதாஜி. பொதுவாவே பகவான் பக்தர்கள் அப்படின்னா நாம வந்து அவங்களுடைய பாதங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பகவானுடைய தாமரை பாதங்கள்னு சொல்றோம், பக்தர்களுடைய பாதங்களும் தாமரை பாதங்கள்னு சொல்லுவாங்க. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நாம எந்த விதமான அபராதமும் இழைக்க கூடாது, மனசுனால கூட அபராதம் பண்ணக்கூடாது. மனசுனால கூட ஒரு பக்தரை பார்த்து நம்ம எந்த அபராதமும் பண்ணக்கூடாது. ஆமா இவங்க தானே, வேற வேலை இல்லை அப்படி நம்ம மனசு என்ன பண்ணும் சமயத்துல ரொம்ப சீப்பா எடுக்கும் பக்தர்களை. ஆரம்பத்துல பார்த்தோன்னா ரொம்ப ஹையா ஒரு எஸ்டிமேட் வச்சிருப்போம். அப்போ நெருக்கி பழகும் போது அம்மா என்ன இவங்களை போய் நம்ம இப்படி நினைச்சோமே, சாதாரணமா தானே இருக்காங்க, நம்மளை விட மோசமா இருக்காங்க, இது கூட இவங்களுக்கு தெரியல அப்படிலாம் மனம் என்ன பண்ணும், கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ யார பத்தியும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், மனம் சொல்றதை கேட்கவே கூடாது, மனசுபடி போகவே கூடாது. மனசு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்துக்கு போயிடணும். வேற ஒண்ணும் மனசு கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற எதுவும் வழி கிடையாது. சோ பாதங்களுக்கு எதுக்காக அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, அந்த பாதங்கள், அந்த பகவானுடைய பாதங்கள் பக்தர்களுக்கு பிரியமானது. அதே மாதிரி பக்தர்களுடைய பாதங்கள் அவங்களுடைய பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானது. சோ அதனாலதான் வந்து பாதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. பாதங்கள் அப்படின்னா எந்த பக்தருக்கும் நாம எந்த விதமான குற்றமும் செய்யக்கூடாது. நன்றி. 3 விதமான குற்றங்கள் இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி மனசுனால நினைக்கிறது, இல்ல பக்திகளால செய்யறது, இன்னொன்னு உடலால அவங்களுக்கு துன்பம் கொடுக்கிறது. 3யுமே நம்ம தவிர்க்கணும். 3 குற்றத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அது ஒரு கர்ஸ் ஆயிடும்ல மாதாஜி, இல்லைன்னா கர்ஸ்ன்னு கிடையாது. பொதுவா பக்தர்கள் யாரையும் கர்ஸ் பண்றது இல்ல, நம்மளுடைய பக்தி போயிடும். பக்தர்களை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரலா பக்தர்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துபியே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். சோ அன்னைக்கு கூட ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, தண்டவத் பிரணாம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. சோ பிரணாம்ஸ்னா நம்ம பிரணாம்ஸ் அப்படின்னு சொல்றோம், நமஸ்காரம்னு சொல்றோம், இது வாயில சொல்றோம், நமஸ்காரம் அப்படின்னு வாயால சொல்றோம். ஆனா உண்மையிலே என்ன பண்ணணும், செய்கையில பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். பக்தர்களையோ பகவானையோ, மூத்த பக்தர்களையோ பகவானையோ பார்த்தா நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு சமமான பக்தர்களை பார்த்தா கூட நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கட்டி பிடிச்சுக்கணும். பெண்கள்னா பெண்களோட, ஆண்களோட தப்பா பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மாதாஜி அப்படின்னு. மாதாஜி அப்ப கோவில்ல வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே மாதாஜி நமஸ்காரம்? ஆமா, கோவில்ல பண்ணக்கூடாது. கோவில்ல வந்து பகவான் இருக்கார் இல்லையா, கோவில்ல பகவானுக்கு தான் முக்கியத்துவம், பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும். நன்றி. பகவானுக்கு முன்னாடி பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி வராங்களாம், இப்பதான் போன் வந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரி 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 ஹரி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய பிரார்த்தனைக்கு நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நானே கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு. அததான் இப்பதான் போன் பண்ணினா டிஸ்சார்ஜ் ஆகி வரோம்மா. அப்பா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சோ நல்ல பக்தி பண்ணி நல்ல பக்தரா வந்து அப்புறம் என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு இந்த பக்திய பிரச்சாரம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. வாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துபியே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கீ ஜெய். ஷீல பிரபுபாத் கீ ஜெய். கௌர் பிரேமானந்தே ஹரி ஹரி போல். ஹரி ஹரி போல். அப்புறம் கும்பகோணத்துல இருந்த போது பார்த்து நிறைய அன்பு பரிமாற்றங்கள் நிறைய பண்ண எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்புக்கு என்ன கிடையாது, எல்லையே கிடையாது. நிறைய பக்தர்கள் வந்து அன்பு மழை பொழிஞ்சிட்டீங்க. சோ நான் அப்படிலாம் எதுவும் பெருசா பண்ணல. எப்பவுமே சொல்ற மாதிரி நான் ஒரு சாதாரணமான ஒரு நிலையில தான் இருக்கேன். பகவான் என்ன சேவை கொடுக்குறாரோ அந்த சேவையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுடைய அன்பு கருணை வந்து ரொம்ப பரிமிதமா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஸோ நான் உங்களை சரியா கவனிக்கல, எங்க வீட்டுக்கு வந்திருந்த போது இல்லை உங்களை சரியா நடத்தல அப்படின்னாக்கா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏதோ என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதுபடிதான் நான் உங்ககிட்ட நடந்துட்டு இருக்கேன். அதனால எல்லாரும் மாயப்பூருக்கு வாங்க, நம்ம இங்க என்ன பண்ணலாம், ஆனந்தமா ஆடி பாடலாம். சரியா?
மாதாஜி நாங்க ஆசைப்படுறோம், வரணும்னு நினைக்கிறோம் ஒரு மாதாஜி. ட்ரிப் போட்டுடலாம் மாதாஜி உங்க அதுக்கு வாங்க வந்து. வாங்க எல்லாரும் வாங்க, மாதாஜி. எல்லாரும் வாங்க. அடுத்த மாசம் ஜூன் வரோம் மாசம் வரும் மாதாஜி. மாதாஜி. அடுத்த ஹரே மாசம் கிருஷ்ணா வரோம். மாதாஜி. ஜூன்ல பலபல பிரபு கூப்பிட்டு போறாங்க மாதாஜி மாயாப்பூருக்கு. ஜூன்ல வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. நான் வரலைங்க மாதாஜி, நிறைய பக்தர்கள் வராங்க. ஓகே ஓகே ஓகே. ஹரே நான் கிருஷ்ணா வரேன் மாதாஜி. மாதாஜி. பிரபு வைத்தியநாதன் பிரபு ஏதோ சொன்னீங்க போல இருக்கு. நான் ஜூன் மாசம் வரோம் மாதாஜி, நாங்க மாயாப்பூருக்கு. நீங்க வரீங்களா பிரபு? வாங்க பிரபு, வெல்கம் வெல்கம், வாங்க பிரபு பிரபு. தான் கூப்பிட்டு வர்றாரு, பலபிரபு தான் கூப்பிட்டு வர்றாரு. ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் வாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, பிரணாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. Thank you, Hare Krishna. ரொம்ப தேங்க்யூ மாதாஜி, மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. Thank you. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. Thank you, Hare Krishna. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எட்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.